ஹாய் வெல்கம் டு மாஹிஸ் vlog. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஆக்டிவிட்டி கிட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி கிட்டாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் கொஞ்சம் பெரிய பிராண்டோட ஆக்டிவிட்டி கிட்டெல்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க முடியாது. அப்படியே நம்ம வாங்கினாலும் நமக்குள்ளே ஒரு தாட் வரும், இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமே, குழந்தைங்க இதை வச்சு நல்லா விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி கிட்ட வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது இருக்கிற ஆக்டிவிட்டி கிட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி கிட். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து உள்ள ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் கார்டில் வந்து கேரண்டி கிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபார்ம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி கிட் பற்றின ஃபீட்பேக்கை வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து கொடுத்துட்டேன். எனக்கான கிஃப்ட் வந்து 10 to 14 டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஐன்ஸ்டைன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து புக்ஸ் தான் கிஃப்ட்ஸாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதை உடனே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டோம். பட் இதில் அப்படி பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கிஃப்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில். நெக்ஸ்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி கிட்டில் ஏதாச்சும் பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இல்லை டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு கால் பண்ணி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் பேட்டர்ன் தான். ஆக்சுவலி கொடுத்துருக்க 3 ஆக்டிவிட்டிலையுமே எனக்கு இந்த ஆக்டிவிட்டி தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தா உங்களுக்குமே பிடிக்கும். ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸோட வந்து ஒரு ஹாஃப் இமேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் ஆஃப் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா குழந்தைங்க இதில் வந்து இது என்ன ஃப்ரூட்டு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எந்த பார்ட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து அதில் டாட் வெல்க்ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு குழந்தைங்க வந்து அதை எடுத்து ஈஸியாக அவங்க வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க 3 ஆக்டிவிட்டியுமே வந்து ரீயூசபிள் தான். பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே பார்த்திங்கன்னா வந்து லீஃப்லெட் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஆக்டிவிட்டி இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்து எல்லாமே இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா வந்து அனிமல் ரேஸ் தான். ஆக்சுவலி வந்து இது ஒரு போர்ட் கேம். இந்த போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போர்டோட 2 சைடுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அனிமல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து கலர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக 2 டைஸ் வந்து சும்மா அட்டையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 6 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பக்கம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அனிமல், இன்னொரு பக்கம் வந்து கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம்ல பாம்பு கேம், தாயக்கட்டை வச்சு, சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்மளும் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்க கிட்ட கொடுத்து நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள பண்ண வைக்கலாம், ஈஸி தான். அப்புறம் வந்து நம்ம அனிமல்ஸ் பேட்டர்னில் விளையாட போகிறோன்னா அனிமல்ஸ் டைஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இல்லை கலர்ஸ் பேட்டர்னில் விளையாட போகிறோன்னா கலர்ஸ் டைஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தைங்கிட்ட நம்ம டைஸை கொடுத்து உருட்டி விட்டுட்டு இப்போ அதில் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா இப்போ வந்து ப்ளூ கலர் காயினை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ரீன்னா அப்போது க்ரீனை வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்படி அவங்க பார்த்து பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே வந்து ரெகக்னைசேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும். கடைசியாக இருக்க ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிக்ஸா பசில்ஸ் தான். இந்த பசில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அனிமல் தீமில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பசில் வந்து 3 பீஸ்லேயும், இன்னொரு பசில் வந்து 4 பீஸில், இன்னொரு பசில் வந்து 5 பீஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பசில்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். பசில்ஸ் குழந்தைங்க விளையாடுறதுனால அவங்களுக்குள்ள நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். முக்கியமாக காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும். இப்போது இதில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நான் எங்கள் வீட்டில்
வீட்டில் இருக்க குட்டீஸ் கிட்ட கொடுத்து நாங்கள் விளையாட வச்சு பார்த்தோம். எல்லாருமே நல்லா தான் விளையாடினாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த டைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் கிழிச்சிட்டாங்க. நான் முன்னவே சொன்னேன்ல, அது அட்டையில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. குழந்தைங்க ஈஸியாக எதையுமே டியர் பண்ண முடியாது. பட் அந்த டைஸ் மட்டும் தான் வந்து கிழிச்சிட்டாங்க. ஸோ ஈஸியாக குழந்தைங்க கிழிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கவனமாக பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு கொடுங்க. மற்றபடி இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இதில் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டி காம்பவுண்ட் தான் நான் சொல்லுவேன். வழக்கம் போல் எல்லா ஆக்டிவிட்டி கிட்லேயும் கொடுக்குற மாதிரி இதில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்க்கும் தனித்தனியாக பவுச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ பார்ட்ஸ் எல்லாம் காணோன்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். தென் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டி கிட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.